வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இப்போ பாருங்கள், நம்ம வந்து பாவ் பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மசாலாவும் பன்னும் நம்ம ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாவ் பஜ்ஜிக்கு தேவையான பொருட்கள்: 4 உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். இது 1/2 கிலோ உருளைக்கிழங்கு, ஒரு 50 கிராம் கேரட் வச்சுருக்கேன். காலிஃப்ளவரில் ஒரு பெரிய காலிஃப்ளவரில் இருந்து பாதி காலிஃப்ளவர் வச்சுருக்கேன். எலுமிச்சம்பழம், ஒரு எலுமிச்சம்பழம். பூண்டு வந்து ஒரு பெரிய பூண்டை எடுத்து உரித்து வச்சுருக்கேன். ஒரு 10லேருந்து ஒரு 15 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். பட்டாணி 1 கப்பு பட்டாணி. இது வந்து 50 கிராம் வெயிட்டு கணக்கு பார்த்திங்கன்னா 50 கிராம். பாவ் பஜ்ஜி மசாலா 1.5 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், வெறும் மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன். சாஸ் வந்து நம்ம தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் நம்ம பாவ் பஜ்ஜிக்கு மேலே போடுறதுக்கு. பச்சை மிளகா 3 பச்சை மிளகா. உப்பு தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். குடமிளகா பொடியாக நறுக்கி, ஒரு குடமிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லி நம்ம தேவையான அளவு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 3 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பட்டர் வந்து நம்ம தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். பன்னு வந்து இங்கே வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாவ் பஜ்ஜிக்கு இந்த காயெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு வேக வச்சிடலாம். காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி பாருங்கள். இப்போ நம்ம பட்டாணி, காலிஃப்ளவர், கேரட்டு இதெல்லாம் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி போடலாம். ஏன்னா நம்ம வந்து இதை எல்லாமே நல்லா வேக வச்சுட்டு மசிக்க தான் போகிறோம். பாருங்கள், ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு மட்டும் நம்ம லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த காய்க்கு தகுந்த மாதிரி ஒரு 3/4 ஸ்பூன் சால்ட்டு போட்டிருக்கேன். இப்போ இதை கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம வேக விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சா போதும். பாருங்கள், இப்போ ப்ரெஷர் வந்துட்டு வெயிட் போட்டு ஒரு விசில் வந்தோடனே சிம்மில் வச்சு கொஞ்ச நேரம் கழித்து ஆஃப் பண்ணலாம். பாருங்கள், இப்போ இது வந்துருச்சு. நம்ம வந்து இதை இறக்கி வச்சுருவோம். கொஞ்சம் சூடு ஆறட்டும். திட்டமாக தண்ணி வச்சுருக்கிற தொட்டு அப்படியே மசிச்சுக்கலாம். நிறைய தண்ணி வச்சிங்கன்னா அதை வடித்து எடுத்துடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு மசிச்சா போதும். இப்போ நம்ம மசாலா தாளிச்சிக்கலாம். பாருங்கள், 3லேருந்து ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் போட்டுருவோம். வெங்காயம் போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இந்த மசாலாக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுடலாம். 1 ஸ்பூன் அளவு உப்பு போட்டிருக்கேன். ஏற்கனவே நம்ம காய்கறி வேக வச்சப்பவே ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம். பாருங்கள், பூண்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் போட்டுருவோம். இந்த கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பச்சை மிளகாய் போட்டுடலாம். இப்போ இந்த குடமிளகா போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த தக்காளியும் போட்டுடலாம். இப்போ நம்ம இந்த மஞ்சத்தூள், பாவ் பஜ்ஜியோட மசாலா, இந்த வெறும் மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இந்த மசாலா வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு இந்த குடமிளகா வந்து இந்த வதக்கிறதுலையே நல்லா வெந்துடணும். அப்போ தான் இந்த டேஸ்ட் இருக்கும். பாருங்கள், கொஞ்சமாக நம்ம டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். ஒரு டேஸ்ட்டுக்காக தான் இதை சேர்க்குறோம். வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டாம்னா நீங்கள் விட்டுடலாம். இப்போ இந்த காய்கறி எல்லாத்தையும் நம்ம போட்டுருவோம். நான் வந்து தண்ணி ரொம்ப கரெக்டாக வச்சுருக்கிறேன். அதனால் உங்களுக்கு தண்ணி வந்து மீறலை. சிலர் வந்து தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சிட்டிங்கன்னா அந்த தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த காய்கறி எல்லாத்தையும் மசிச்சுக்கோங்க. நீங்கள் வைக்கும் போதே தண்ணி கரெக்டாக வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்ம சரியாக போயிடும். எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றினா ஒரு மாதிரி இருக்கும். நம்ம பண்ணை வந்து சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணும்னா இந்த கிரேவியை கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வேணுன்றப்போ சூடு பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு, இப்போ நான் செஞ்சு காட்டுறதுக்காக கொஞ்சம் தண்ணி விட்டே உங்களுக்கு செஞ்சு காமிச்சிடுறேன்.
இப்போ பாருங்கள், இதில் கொஞ்சோண்டு நம்ம கடைசியில் பட்டர் போட்டுருவோம். அப்போ தான் நமக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். பாருங்கள், இந்த பட்டர் போட்டு ஒரு கிண்டிடலாம். பாவ் பஜ்ஜி மசாலா இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பன்னை வந்து சூடு பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த பன்னை இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த பன்னை இந்த மாதிரி வச்சு நல்லா பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கலர் வந்தோடனே இதை எடுத்துருங்க. எடுத்து நம்ம ஒரு தட்டில் வச்சுக்கலாம். பாருங்கள், மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. பன்னு பாவ் பஜ்ஜி வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக இதை வந்து நம்ம அலங்கரிச்சிடலாம். கொஞ்சம் வெங்காயம் போட்டுட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா லைட்டாக கொத்தமல்லி, பாருங்கள், லெமன். சூப்பரான சுவையான ஒரு பாவ் பஜ்ஜி நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இது வந்து நமக்கு ஒரு பேக்கெட்டில் 6 பீஸ் இருக்கும். 25 ரூபா தான் அது. நம்ம இதுக்கு செலவு பண்ணுறதும் பார்த்திங்கன்னா ஒரு 25 ரூபா இருக்கும். நம்ம வீட்டில் உள்ள 10 பேர் கூட இதை சாப்பிட்லாம். அதனால் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.